விஜயின் பாதுகாப்பு கோரிக்கை, அரசியல் வட்டாரத்தில் எழுந்த சர்ச்சை. செய்தி விவரம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற திட்டமிட்டுள்ளார். இதற்காக அவரது தரப்பில் இருந்து தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் டிஜிபி அலுவலகத்துக்கு மின்னஞ்சல் வாயிலாக ஒரு மனு அனுப்பப்பட்டுள்ளது. எனினும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள பாதுகாப்பு கோரிக்கைகள் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. விஜயின் கோரிக்கைகளும் விமர்சனங்களும். விஜயின் தரப்பு முன்வைத்துள்ள பாதுகாப்பு கோரிக்கைகள். ஒரு நாட்டின் பிரதமருக்கு இணையான கிரீன் காரிடோர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கோருவதாக அமைந்துள்ளன என்று விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். விஜயின் பாதுகாப்பிற்காக கோரப்பட்டுள்ள முக்கிய அம்சங்கள்: ஸ்பீட் பிரேக்கர்கள் நீக்கம். அவர் பயணிக்கும் வழியில் உள்ள அனைத்து வேகத் தடைகளும் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அகற்றப்பட வேண்டும். கிரீன் சிக்னல். போக்குவரத்து சிக்னல்கள் அனைத்தும் தொடர்ச்சியாக பச்சை நிறத்தில் இருக்க வேண்டும். மாடிகளில் பாதுகாப்பு. அவர் கடந்து செல்லும் பாதையில் உள்ள அனைத்து அடுக்குமாடி கட்டிடங்கள் மற்றும் மாடிகளில் காவல்துறை பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். தனி விமானப்பாதை. அவர் தனி விமானத்தில் வந்து இறங்கும் திருச்சி விமான நிலையத்தில் விமான பயணிகளுடன் கலக்காத வண்ணம் தனி வழித்தடம் அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும். மேலும் அவர் செல்லும் வழியில் ரசிகர்களோ பொதுமக்களோ, குறிப்பாக பத்திரிகையாளர்களோ 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள் வரக்கூடாது. இந்த கோரிக்கைகள் குறித்து பேசிய அரசியல் விமர்சகர்கள், திரு விஜய் தன்னை ஒரு கடவுள் நிலைக்கு உயர்த்தி கொண்டு நாட்டின் பிரதமருக்கு இணையான பாதுகாப்பு வசதிகளை கோருகிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளனர். இது ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பு கோரிக்கை என்பதை தாண்டி வெளிநாட்டு அதிபர்கள் அல்லது மிக மிக உயர்மட்ட தலைவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் ஒரு பில்டப் ஏற்பாடு என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்தனர். மேலும் ஒரு அரசியல் தலைவர் என்ற முறையில் அவர் சாதாரண பாதுகாப்பு கோரலாம். ஆனால் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பொதுமக்கள் அல்லது பத்திரிகையாளர்கள் வரக்கூடாது என்று கோருவது முறையல்ல. ஒரு பொது நிகழ்வுக்கு செல்லும் தலைவரின் கோரிக்கை இதுவல்ல என்றும் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சந்திப்பு நடக்குமா? ஒரு திட்டமிட்ட தாமதமா? இந்த கடிதம் திரு விஜய் களத்துக்கு வருவதை தாமதப்படுத்துவதற்கான ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையாகவும் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஒருவேளை காவல்துறை இந்த அசாதாரண கோரிக்கைகளை நிராகரித்தால் அரசாங்கம் தனக்கு பாதுகாப்பு அனுமதி கொடுக்கவில்லை, எனவே மக்களை சந்திக்க முடியவில்லை என்று கூறி திமுக அரசின் மீது பழி போடுவதற்கு இது வழிவகுக்கும் என்றும் விமர்சகர்கள் அஞ்சுகின்றனர். இதற்கு வலு சேர்ப்பது போல அவர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் வீடியோ காலில் பேசியதாகவும், ஆனால் அந்த உரையாடலை பதிவு செய்யவோ புகைப்படம் எடுக்கவோ கூடாது என்று தடை விதித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தான் அரசியல் ரீதியாக பேசும் கருத்துக்கள் வெளியே கசியக்கூடாது என்பதற்காக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. காவல்துறையோ அரசியல் தலைவர்கள் எவராக இருந்தாலும் பொது நிகழ்வுகளுக்கு செல்லும் போது உரிய அனுமதி மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கோருவது அவசியம் என்றும், ஆனால் இந்த விவகாரத்தில் கேட்கப்பட்டுள்ள கோரிக்கைகளின் அளவு மிகையாக உள்ளது என்றும் டிஜிபி அலுவலக வட்டாரங்கள் தெரிவிப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ராஜ்மோகனின் நிலை. இதற்கிடையே விஜயின் ஆதரவாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான ராஜ்மோகன் தலைவர் வீடு தேடி வந்து ஆறுதல் கூறுவார், வீடியோ காலில் பேச மாட்டார் என்று முன்னதாக பேசியிருந்தார். ஆனால் தற்போது விஜய் வீடியோ காலில் பேசியதும் சந்திப்பு குறித்த தெளிவின்மையும் நீடிப்பதால் அவர் மனமுடைந்த நிலையில் இருப்பதாகவும், அவரது முக்கிய வருமான ஆதாரமான தீபாவளி பட்டிமன்ற நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் கூட இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒட்டுமொத்தமாக திரு விஜயின் அரசியல் நகர்வு ஒருபுறம் அனுதாபத்தை தேட முயன்றாலும், மறுபுறம் அவரது அதீத பாதுகாப்பு கோரிக்கைகளால் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. காவல்துறை இந்த விவகாரத்தில் எடுக்கவிருக்கும் முடிவை பொறுத்தே அவரது கரூர் பயணம் அமையும் நிலை உள்ளது.